உங்களுடைய வாழ்வாதாரத்தை சொல்லுங்க. எங்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து மக்கள் வாழ்கிறதே இப்போ ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இதில் ஆட்டோ வச்சு ஓட்டி பொழைச்சி டிவி கட்டி குடும்பத்தை நடத்துறதுங்கிறது மிகவும் கஷ்டப்படுறோம். ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசாங்க ஸ்கூல்களில் பிள்ளைகளை படிக்கிறத விட பிரைவேட் ஸ்கூல்களில் படிக்க வைக்கணுங்கிறது வீட்டுகளில் ஆசைப்படுறாங்க. இதனால எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் ரொம்ப சிரமமாக போய் கடனுக்கு அப்பயுமே வாங்கிட்டு எங்களுடைய வருமானங்கள் பத்தாமல் ரொம்ப சிரமப்படுறோம். இதுதான் நிலைமை. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் நீங்கள் எடுக்கிறீங்க? ஒரு நாளைக்கு வருமானம் பார்த்தா சராசரி ஒரு 500லேருந்து 700 தர்காவில் நல்ல கூட்டங்கள் இருந்ததுன்னா கூட ஒரு 1000 ரூபாய்க்கு ஓடும். இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 500லேருந்து 700 வருமானம். இப்போ உள்ள கவர்மெண்ட் உங்களுக்கு சலுகை எதுவும் பண்ணுதான்? அரசாங்க சலுகை எனக்கு ஆட்டோக்காரங்களும் தனியாக பண்ண வேணாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த கல்வியும் மருத்துவத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் அளித்தா எல்லா மக்களும் சிறப்பாக வாழ்வாங்க. இப்போ உள்ள கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உள்ள கவர்மெண்ட்டே வந்து நம்ம குறையும் யாரையும் சொல்ல வேணாம், நிறைவும் இல்லை குறைவும் இல்லை, நடுநிலை தான். ஓகே, நன்றி, வணக்கம்.